வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையை வச்சு நல்லா மொறு மொறுன்னு அருமையான தோசையும் அது கூடவே அதுக்கு போகிறதுமே புதினா சட்னி இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போம். தோசை பாருங்கள், கோதுமை தோசை நல்லா வழுவழுப்பு இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிக்கு வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துருக்கு. நீங்கள் நார்மல் கோதுமை ரவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் மஞ்சு வராது, ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக தான் மஞ்சு வரும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியல, லேசான கொரகொரப்பு இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் மையும். இப்போ இந்த கோதுமை ரவையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அது கூடவே நம்ம எந்த அளவுக்கு கோதுமை ரவை எடுக்கிறோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான், அதை சேர்த்துட்டு நீங்கள் வீட்டில் கழுவி காய வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த கப்பால் தான் நம்ம 2 கப் அளவுக்கு மொத்தமாக எடுத்துருந்தோம். அதுக்கு 4 கப் அளவுக்கு அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவாலே அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கு வச்சு கரைச்சி விட்டோம்னா நமக்கு ஈஸியாகவே கட்டிகள் இல்லாமல் கரைக்கிறதுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லாவே கரைச்சிட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருந்த அந்த கோதுமை ரவை ஊறி வரணும், அதனால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரணும், வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இது எண்ணெயை வடிச்சிட்டு அந்த பருப்பு மட்டும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதே எண்ணெயிலேயே நம்ம சட்னி வதக்கிக்கலாம், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஃபுல்லாக நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ மீதம் இந்த எண்ணெய் இருக்குது, இதுலேயே காரத்துக்கு நான் ஒரு 5 பச்சை மிளகா லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் சேர்த்த உடனே வெடிச்சிடும். நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 20 பல் இருக்கும் பூண்டு, அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 25 சின்ன வெங்காயம் இருக்குது, தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு பார்த்து 2 நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பிச்சு போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பல்லாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கு. நீங்கள் துருவிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் புளியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும். புதினா சீக்கிரமாகவே நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும். சேர்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், வதங்கி வந்த பிறகு பார்த்தா சுருங்கி குறைவாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ சட்னி ஆறின பிறகு ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை மட்டும் மிக்ஸி கப்பில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா மைய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்தோம்னா பருப்பு அந்த அளவுக்கு மஞ்சி வராது. இப்போ இந்த பருப்பு நல்லா மஞ்சி வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கிற சட்னி இதில் சேர்த்துக்கலாம். சட்னியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா சட்னி நல்லா இருக்காது. இப்போ நான் கொஞ்சம் லேசாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா எவ்வளோ பசுமையாக கலர் நல்லா அருமையாக இருக்குன்னு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி கப் அரைச்சிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சட்னி உங்களுக்கு கட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த சட்னி ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பிடிக்குமோ வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து விட்டாச்சு.
இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகுது. நல்லாவே ஊறி வந்துருச்சு. மாவு இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை, அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுனால. அதனால் இந்த அளவுக்கு கட்டியாக இருந்துச்சு நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வராது. அதனால் இன்னும் ஒரு அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக ரவா தோசைக்கு நல்லா நீர்க்க கரைப்போம் பாருங்கள் மாவு, அந்த மாதிரி தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கணும் மாவு. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிட்ட பிறகு லைட்டாக அதில் தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதுமே இந்த மாதிரி கலந்துட்டு ஊற்றிக்கோங்க. அப்போ தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நம்ம அள்ளி தான் ஊற்றணும், தேய்ச்சி விட முடியாது. அங்கங்கே அப்படியே கேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சைடு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. இப்போ பார்த்தா மேலே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு தான் நம்ம தோசைக்கு எண்ணெய் ஊற்றணும். இப்போ இதை அப்படியே ஒரு சைடு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுருங்க. இப்போ தோசை பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. இந்த தோசை நீங்கள் திருப்பி போட்டு சுடணும்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ நல்லா செவந்து நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தோசை எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து கோதுமை ரவையை வச்சு அருமையான அந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.